பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெல்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை நான் பார்த்து உங்களுக்காக செபிக்க ஆசைப்படுகிறேன். வேத புஸ்தகத்தில் சங்கீதம் என்ற புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம்ஸ் சாப்டர் 29 verse 11. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக சொல்கிறது? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பார்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை சமாதானம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் சுகம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஏசப்பாவுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை, பலவிதமான வியாதிகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனால் வாக்கு கொடுக்கிற தேவன், வாக்கு மாறாத தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சுகம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பாவுடைய வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிங்க. நிச்சயமாக இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களோ, ஏசப்பா உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் வியாதியில் இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் வியாதிகளை நீக்கி உங்களை பலப்படுத்த போகிறார், உங்கள் வியாதியை சுகமாக்க போகிறார். ஒருவேளை எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கீங்களோ, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமை பார்க்க போகிறீங்களே. ஏன்னா வாக்கு கொடுக்கிற தேவன், வாக்கு மாறாத தேவன், இந்த வானத்திய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனால் சகலத்தையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. இந்த நாளை எந்த காரியத்தில் நீங்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டிருக்கீங்களோ, ஏசப்பாவுடைய வார்த்தை விசுவாசிங்க. ஒரு குடும்பத்துக்கு தேவையான சமாதானம், சுகம், ஆசீர்வாதம் இது எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் இழந்து போயிருக்கிற எல்லா சமாதானத்தையும், நீங்கள் இழந்து போயிருக்கிற ஆசீர்வாத சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பு என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளில் கூட ஏசப்பா ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அந்த வார்த்தையை புசிக்க வேண்டும், வார்த்தையை நம்ப வேண்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூடப்பா என் ஜனங்கள் ஏசப்பா யாரார் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல், சுகம் இல்லாமல், ஏசப்பா ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் கலங்கி கொண்டு இருக்காங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. எந்தெந்த காரியத்தில் துக்கத்தோடு வேதனையோடு இருக்காங்கப்பா, இந்த வேலையுடைய வார்த்தையை அனுப்பி ஏசப்பா என் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. யாருக்கெல்லாம் சுகம் இல்லாமல் இருக்காங்களப்பா, வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, என் தேவன் சுகமாக்குங்கப்பா. அவங்க வியாதியில் அவங்கள பலப்படுத்துங்க ஏசப்பா. சமாதானம் இல்லாத குடும்பங்களை சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை உண்டாக்குவீராக. ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமாப்பா, சகல ஆசீர்வாதத்தால் என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தை அனுப்பியப்பா என் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.